எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ஆனா உனக்கு ஒரு காதலி இருக்கிற விஷயத்தை மட்டும் மறைச்சிட்டியே. அவகிட்ட நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். நீ ஒன்னும் அவளை டச் பண்ணலையே? நானாவது டச் பண்றதாவது. அவதான் என்ன. சுரேஷ், உங்க வீட்டுல உங்க மாமாவை ஒரு புடி பிடிச்சிட்டனே. அப்படியா? பலே பலே. நரேஷ், உங்க வீட்டுல இருக்கிற வள்ளியம்மா எங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. எங்க அப்பா மாதிரி இருக்க ஒருத்தருக்கு நம்ம ஃபேக்டரியில வேலை போட்டு கொடுத்திருக்கேன். அப்படியா? நீ ஒண்ணு கவலைப்படாத. உங்க அப்பா அம்மா ஒண்ணு சேர்த்து கூடிய சீக்கிரம் உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன். என்ன? அப்பப்ப போன் பண்ணணும். ஓகே. நரேஷ், உன் காதலி இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பார்க்ல மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கா. இது என் சொந்த விஷயம். ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன். வரட்டுமா? எங்க ஃபேக்டரியில பல கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்கீங்க. எங்க அப்பா மாதிரி கையெழுத்து போட்டு மாமா பேங்க்ல இருந்து நிறைய பணம் வாங்கியிருக்காரு. வியாபாரத்துல எல்லாமே நஷ்ட கணக்கு காட்டி இருக்கீங்க. என்ன? Am I correct, I say? ஆமா ஆமா. யாரது? மை டாக்டர், என்னுடைய ஒரே பொண்ணு. அவளுக்கு நான் தாயும் தகப்பனும். உங்க பொண்ணா? அது சரி. நேத்து ஒரு பெரிய ஒரு வேலைக்கு சேர்த்துமே, அவர் வர சொல்லுங்க. பேரு சிவகுருநாதன். நான் இல்லாத போது நீங்க தான் அவர் வேலைக்கு சேர்த்திருக்கீங்க. அவர் இங்க டியூட்டிக்கு ஜாயின் ஆயிட்டு ஏதோ மீட்டிங் பேச போயிருக்காரு. மீட்டிங்கா? சுதா, நான் சுரேஷ் பேசுறேன். நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகணும். ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாரு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்றேன். வாக்குச்சீட்டு என்பது சுதந்திர நாட்டில் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த வரப்பிரசாதமாகும். அதை இந்த நாட்டு மக்கள் தங்களுக்காக நல்ல வழியில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் நிறுத்திட்டீங்க? பேசுங்க. உங்களுக்கு பேசவே வராதுன்னு நினைச்சேன். இப்ப நீங்க பேசுறத பார்த்தா நிறைய விஷயம் உள்ள ஒரு மாதிரி தெரியுது. Come on, carry on. பெரியவர்களே, உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி. இந்த இடத்துக்கு சொந்தக்காரரும் நம்ம ஃபேக்டரிக்கு முதலாளிமான சுரேஷ் ஐயா அவர்களே வந்திருக்காங்க. அவரு சின்ன பிள்ளையிலேயே இந்த வயசுலயே எல்லாருக்கும் நல்லது செய்யறாரு. ஆனா அவங்க தாய் மாமன் தான் ஒரு மாதிரி எல்லாரும் இடத்த காலி பண்ண சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. அதையும் ஐயா காதுல போட்டாச்சு. அவர் அதை கவனிச்சுக்குவாரு. இப்போ நம்ம அண்ணனை ஆதரிச்சு அவர் ஒரு 2 வார்த்தை பேசணும். பேசுவாரு பேசுவாரு. போய் பேசு. வணக்கம். நமது தொகுதியில் வேட்பாளராக நிற்கும் சிவகுருநாதர் நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த நல்ல மனுஷருக்கு உங்க வாக்குகளை போட்டு வெற்றியாட செய்யுங்க. அதோட எங்க மாமா வேலுச்சாமியை பத்தியும் சொன்னாங்க. அவர் பல மோசடிகளை செஞ்சு இப்ப தலைமறைவா இருக்காரு. அவருக்காக நீ யாரும் பயப்பட தேவையில்லை. நீங்க குடியிருக்கிற வீடுகளை உங்களுக்கே சொந்தமாக்குறேன். அதற்கான ஏற்பாடுகளை உடனே கவனிக்க. வணக்கம். தேங்க்யூ. என்னங்க, இவர்தான் என் பிரதர் சுரேஷ். சுரேஷ், இவ்வளவு அழகா பேச எங்க பாத்துக்கிட்ட? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. சுதா, நீ வீட்டுக்கு போ. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். சிவகுருநாதர் ஊமேன்னு சுரேஷ் சொன்னானே, இவர் ஏன் அப்படி நடிக்கணும்? இதுல என்னமோ ரகசியம் இருக்கு. இவர் சுரேஷோட அப்பா தான் இருக்கணும். மிஸ்டர் சிவகுருநாதர், ஆபீஸ்க்கு வாங்க. உங்க கூட தனியா பேசணும். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இன்னும் காணுமே. நரேஷ், ஒன்னா ரெண்டா தொடு, ஒரு விரல் மட்டும் தொடு. மாட்டேன். நோ நோ, 2. ஒன்னா ரெண்டா தொடு, ஒரு விரல் மட்டும் தொடு. காயா பழமா தொடு, கண்ணை மூடிக்கொண்டு தொடு. காயா பழமா
மாட்டேன். பழம் நோ நோ காய். ஒன்னா ரெண்டா தொடு, ஒரு விரல் மட்டும் தொடு. காயா பழமா தொடு, கண்ணை மூடிக்கொண்டு தொடு. ஒன்னா ரெண்டா தொடு தொடு தொடு. விடு விடு. நெஞ்சில் இந்த ராமன், நேரே இந்த பீமன். நெஞ்சில் இந்த ராமன், நேரில் இந்த பீமன். கொன்று என்னை கொண்டு உருமு செய்வதோ கண்ணா, கொன்று என்னை கொண்டு உருமு செய்வதோ கண்ணா. ஒன்னா ரெண்டா தொடு, ஒரு விரல் மட்டும் தொடு. காயா பழமா தொடு, கண்ணை மூடிக்கொண்டு தொடு. ஒன்னா ரெண்டா தொடு தொடு தொடு. விடு விடு. கேள்வி கேட்டா கிழக்கு மேற்குமாய் முழிக்கிறேன். கேட்டா கேள்வி கேட்டா கிழக்கு மேற்குமாய் முழிக்கிறேன். மோதல் என்ன மோதல், முகத்தை பாரமா முழிக்கிறேன். ஐயா மோதல் என்ன மோதல், முகத்தை பாரமா முழிக்கிறேன். ஒன்னா ரெண்டா தொடு, ஒரு விரல் மட்டும் தொடு. கண்ணை மூடிக்கொண்டு தொடு. ஒன்னா ரெண்டா தொடு தொடு தொடு. விடு விடு. யாரோ கதை தட்டுறாங்க தம்பி. இருங்கம்மா, நான் பாக்குறேன். தம்பி, நீங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு எப்படி வந்தீங்க? இதென்ன ஆஸ்பத்திரியா? உங்க அம்மா எப்படி இருக்காங்க? எங்க அம்மா எப்படி இருந்தா உனக்கு இல்லையா? டிஸ்டர்ப் பண்றேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. நான் உடனே உங்க அம்மாவை பார்க்கணும். டாக்டரை பார்த்து கைவிட்டு நீ பார்த்து என்ன செய்ய? ஐயோ, என்னப்பா தலையில கலப்பிட்டு போறேன். பெரியவரை எப்படி பார்த்தாங்க? ஆமா, நீ ஏன் அழுவுற? எங்க குடும்பத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அனாவசியமா எங்க விஷயத்துல ஏன் தலையிடுற? என்னப்பா இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்லிட்டேன். என் உள்ளவும் உடம்பு துடிக்கிறத உனக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன்? எனக்கும் ஒருபடியா நடந்துக்காத, தயவு செய்து போயிடு. ஐயோ ஆண்டவரே, இப்படி பேசுறாரே, இன்னும் நான் எந்தெந்த தண்டனை அனுபவிக்கணுமோ? அப்பா என்ன நல்லப்பா, என்ன ஒரு கடையாளம் தெரியலையா? நல்லா தெரியும். நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற சிவகுருநாத். நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா. ஆனா நான் தான் உன்னை பெற்ற அப்பா. வாட்? என்னையா பைத்தியக்காரன்? என்ன தைரியம் இருந்தா என்ன ஓமரேன்னு சொல்ற? மறுபடியும் சொல்றேன், நீதான் என் மகன். அங்க வெள்ளி உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா, என்ன இங்க நிறுத்தி வச்சிருக்கேப்பா. தயவு செய்து உள்ள போக அனுமதி கொடுப்பா. முதல்ல என்ன உன் மகன் சொன்ன, இப்போ வள்ளி பேரை சொல்லி பழந்த சந்தேகமே இல்லை. நீ பைத்தியக்காரன் தான். மரியாதையா போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு தாளட்டு? அப்பா அப்படிலாம் செஞ்சு நான் மறுபடிச்சிடாதப்பா. நான் போயிடுறப்பா, நான் போயிடுறேன். I am very sorry, Mr. Naresh. அம்மா,